பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. சங்கீதம் 52 4 கபடமுள்ள நாவே, சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம் பட்சத்திலே அன்பாகவே இருக்கிறார். நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராகவும் உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். நமக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கும்படி போதிக்கிற அதே தகப்பன் நம் பட்சத்திலும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த அன்பை புரிந்து கொண்டு ஆசிர்வதிக்கும்படி, நன்மையானவைகளை பேசும்படி நமக்காக இந்த நாவை கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு நாம் எத்தனை முறை தேவனை துக்கப்படுத்தி இருப்போம். இப்பொழுது அதை நினைத்து ஆண்டவர் சமூகத்திலே பாவ அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே. இந்த தீட்டுப்பட்ட சவரன் கத்தியை போன்ற நாவை கொண்டு உம்மை துதிக்கவும் செய்கிறோம். அதே நாவை கொண்டு சங்கரிக்கும் வார்த்தைகளையும் மற்றவர்களை துக்கப்படுத்தும் தீமையான வார்த்தைகளையும் துணிகரமாய் பேசி உம்மை துக்கப்படுத்துகிறோம். அன்போடு சகல பாவங்களையும் மூடும் என்று நீர் சொல்லியும் பகைமையான வார்த்தைகளை பேசி உமக்கு விரோதமாய் நடந்து கொண்டு, இயேசுவே உம்மை துக்கப்படுத்தினோம். தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் இரங்கும் இரங்கும். எங்களை கிருபை கூர்ந்து எங்களையும் எங்கள் பாவங்களையும் மன்னித்து ரட்சியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை நிச்சயமாக சுத்திகரிக்கும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். God bless you.